வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சைட் டிஷ் தான். அதாவது ஆலு மட்டர் சப்ஜி, ஹரியாலி ஆலு மட்டர் சப்ஜி. ஹரியாலின்னா என்னென்னு கேட்டேன்னா, கொத்தமல்லி தான் பேஸ் வச்சு பண்ணுற அந்த சப்ஜிக்கு பேர் ஹரியாலி ஆலு மட்டர் சப்ஜி அப்படின்னு சொல்லுவாள். இது கிட்டத்தட்ட கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கும் இந்த சப்ஜி. ட்ரை சப்ஜி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நோ ஆனியன் நோ கார்லிக் தான். நிச்சயமாக எல்லாருமே ட்ரை பண்ண முடியும். எப்படி இருந்ததுன்னு எனக்கு பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், அப்போ தான் தெரியும். ஸோ இந்த க்ரீன் சட்னிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி வந்து இது மாதிரி 1 இன்ச் துண்டத்துக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன் நான். ஐ திங்க் அதுக்கு மேலே எங்களுக்கு காரம் தாங்காது. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு 1 or 2 வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லி. இதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். பட்டாணி பார்த்தேன்னா இந்த சீசனில் தான் நல்லா கிடைக்கிறது. ஸோ கொஞ்சம் சீப்பாகவும் இருக்குது. நல்லா வாங்கி மாதிரி நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நல்லா கொதிக்கிற வெந்நீரில் பட்டாணியை உரிச்சிட்டு போட்டுருங்கோ, மூடி வச்சுருங்கோ. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இல்லை ஒரு அரை மணியே வேணாலும் விட்டுட்டு அதை வடி கட்டிட்டு திருப்பி நல்லா ட்ரை பண்ணிவிடுங்கோ. ஒரு கிச்சன் டவலால் தொடச்சிட்டு ஜிப்லாக்கில் போட்டு வச்சுட்டேன்னா இந்த மாதிரி எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாமல் ஜோராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணின பட்டாணி தான் இது. நான் உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் எப்படின்றது வேணாலும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு தடவை கண்டிப்பாக. ஏன்னா நான் வாயால் அதை சொல்லிகிட்டே இருந்தேன்னா நிறைய பேருக்கு புரியாது. ஃப்ரோசன் பட்டாணி நம்மளே பண்ணி வச்சுக்கலாம். கடையில் வாங்குறத விட சீப்பாக பட்டாணி கிடைக்கிறதே நம்மளே வாங்கி பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தோன்னா ஜோராக இருக்கும் இந்த பட்டாணி. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 6 ஸ்பூன் கிட்டக்க நம்ம ஸ்பூனால் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இந்த உருளைக்கிழங்கு போட்டு இதை ஜஸ்ட் அப்படியே க்யூப் பண்ணி கட் பண்ணிட்டுருக்கேன். தண்ணியில் மூழ்கி வச்சுருந்த இவ்வளோ நாள் கருப்பு போகக்கூடாதுன்னு இதை வந்து இதில் போட்டு வறுத்துக்கலாம். இதை எவ்வளோ பெருசு உருளைக்கிழங்குன்னு கேட்டாலும் நல்ல பெரிய உருளைக்கிழங்கா 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். தோல் சீவிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இது ஒரு 5 minutes to 7 minutes நல்லா வதக்கி எடுத்துடலாம். மூடி போட்டு மூடலாம். எக்ஸாக்ட்லி ஒரு 5 minutes இதை வதங்க விட்டுடலாம். நடுப்புற ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு பட்டாணியை நம்ம இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பொட்டேட்டோ வந்து ஒரு மாதிரி பொரிஞ்சா மாதிரி ஆயிருக்கும். ஸ்டேஜில் இதை எடுத்து வச்சுக்கலாம். இது 3/4 பாகம் ஆயிருக்கும், அவ்வளோதான். இந்த எண்ணெயிலேயே இந்த பட்டாணியும் போட்டுடலாம். இதுக்கும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதையும் ஒரு 4 minutes இதே மாதிரி இடையில வதக்கி விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வதக்கட்டும், நம்ம எடுக்கிறச்சே பார்க்கலாம். பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி 3 அரைச்சின்னு வந்தாச்சு. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கட்டும். நல்லா வெந்துட்டுன்னா நைஸாக இதாகிடும். உங்களுக்கு ஒரு பட்டாணி எடுத்து அமுத்தி பார்த்துனாலே தெரியும், நல்ல நைஸாக அமுங்கும், அப்படியே ஈஸியாக.
அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா வதங்கி எடுத்தோன்னு அர்த்தம். இந்த பட்டாணியை எடுத்துகிட்டு ஸோ இதில் இருக்கிற எண்ணெயே போகிறோம். இதில் வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். சீரகமும் வெடிக்கட்டும், வெந்தயமும் நல்ல வறுபட்டு வாசனை வரணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 டீஸ்பூன் கிட்ட தனியா பொடி, பச்சை மிளகா வச்சு அரைச்சிருக்கோம். ஸோ மிளகா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். இதில் இந்த அரைச்ச விழுதை விடலாம். கரிகாலை நம்ம வதக்கிறச்சையே நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். மசாலாவுக்கு மட்டும் ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் போடுறேன். இதில் இந்த காய்கறி எல்லாமும் ஆட் பண்ணலாம். இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடலாம். அப்பப்போ கிளறிக்கலாம். நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமாவும் தக்காளியை வந்து வேக விடக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டு ஒரு 4 பெரட்டிட்டு எடுத்துடணும். இது ஒரே ஒரு தக்காளி, உள்ளே இருக்கிற இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கடைசியாக போடலாம். இது ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஜோராக அது மாதிரி சுக்காவாக ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இந்த ஒரே ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி, இதையும் ஆட் பண்ணலாம். தக்காளி ரொம்ப நாள் வேக வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் அது வெந்தால் போகிறோம். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் கடைசியாக புழியணும். இது ரெடியாக எடுத்து அடுப்பை அணைச்சிடுறேன். ஜஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா பொடி போடுங்க. இது ஆப்ஷன், இது வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம். கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம், அடுப்பை அணைச்சிட்டு தான் புழிகிறேன். ஒரு அரை மூடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தியோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹரியாலி ஆலு மட்டர் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி. இது ஜோராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்பாத்தியோட தொட்டுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுவோம். ஸோ சப்பாத்தி பண்ணலையான்னு கேட்குறீங்களா? நான் சப்பாத்தி பண்ணி வச்சுருக்கேன், அதை அதோடு வச்சுருக்கேன். நிறைய தடவை சப்பாத்தி பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதோடு நீங்கள் வச்சுன்னு நீங்கள் இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.